இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். ஈரானில் வெடித்துள்ள உள்நாட்டு கலவரம் பல அரசியல் எதிர்பார்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது. மீண்டும் பஹ்லவி அரச குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள் ஈரான் திரும்பக்கூடும் என்று பரவலாக பேசப்படுகிறது. இப்போதுள்ள முல்லா எனப்படும் மத தலைவர் ஆட்சியை விட பஹ்லவி அரச குடும்பமே மேல் என்பது அமெரிக்காவின் வாதம். ஆனால் அமெரிக்க ஆதரவு கொள்கையுள்ள ஷா எனப்படும் அரசாட்சி இந்தியாவுக்கு எதிராகவே எப்போதும் இருந்துள்ளது என்பது வரலாறு. எனவேதான் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அது பாகிஸ்தானுக்கு சாதகமாகிவிடும், பிராந்தியத்தில் அமைதியை குலைத்துவிடும் என்று இந்தியா கவலைப்படுகிறது. இதன் பின்னணி பற்றி விரிவாக பார்க்கலாம். ஈரானில் 45 ஆண்டுக்கு பிறகு மிகப்பெரிய போராட்டங்கள், வன்முறைகள் இப்போது நடக்கின்றன. இதை அமெரிக்கா தனக்கு சாதகமாக்கிக் கொண்டுள்ளது. தொடர்ந்து போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் குரல் கொடுத்து வருகிறார். போராட்டக்காரர்களை தண்டித்தாலோ போராட்டத்தை ஒடுக்கினாலோ நேரடியாக அமெரிக்கா களமிறங்கும் என்று ஈரான் அரசை எச்சரித்து வருகிறார். இன்னொரு பக்கம் திரைமறைவில் தூதரக மற்றும் அரசியல் ரீதியில் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கவும் அமெரிக்கா முயன்று வருகிறது. அதில் ஒன்றுதான் பஹ்லவி குடும்பத்தின் தலைமையில் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் முயற்சி. 1979 ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சியின் போது பஹ்லவி குடும்பத்தினர் நாட்டை விட்டு வெளியேறினர். இப்போது பட்டத்து இளவரசராக முகமது ரெசா ஷா பஹ்லவி வயது 65 என்பவர் இருக்கிறார். இவர் தனது 18வது வயதில் அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்தார். நாட்டை வலுப்படுத்த, நவீனப்படுத்த 47 ஆண்டுக்கு பின் தான் நாடு திரும்ப தயாராக இருப்பதாக அவர் கூறி வருகிறார். ஈரானில் இப்போதுள்ள மத தலைவர் ஹயத்துல்லா கமேனியின் ஆட்சி மீது இந்தியாவுக்கு பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை. ஆனால் ஈரானில் மீண்டும் ஷா ஆட்சி ஏற்படுவதையும் இந்தியா விரும்பவில்லை. இதற்கு பின்னணியில் பல காரணங்கள் உள்ளன. ஒருவேளை பஹ்லவி ஆட்சியை கைப்பற்றினாலும் அவரால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அமெரிக்காவின் கைப்பாவையாகவே இருப்பார். மேலும் பொருளாதார, அரசியல், ராணுவம் என பல வகைகளில் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவை அவர் நிச்சயம் நாட வேண்டி வரும். இது நம் நாட்டு நலன்களுக்கு எதிராகவே இருக்கும். முதலில் மத்திய ஆசிய நாடுகள் மற்றும் அதையும் தாண்டியுள்ள நாடுகளான இணைப்பில் பாதிப்பு ஏற்படும். குறிப்பாக மத்திய ஆசிய நாடுகள் மற்றும் ஆப்கானிஸ்தானை ஈரான் வழியாகவே நாம் இப்போது அணுகி வருகிறோம். இந்த அனுமதி நமக்கு கிடைக்க ஈரானின் பெருந்தன்மை காரணம் இல்லை, அதன் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கையே காரணம். எனவேதான் அமெரிக்காவின் கடும் நெருக்கடிக்கும் மசியாமல் சாபஹார் துறைமுகம் மற்றும் பிற அணுகு பாதைகள் உருவாக்க இந்தியாவுக்கு ஈரான் அனுமதி தந்தது. ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இந்த ஓட்டையை பஹ்லவி குடும்பத்தின் மூலம் அமெரிக்கா அடைத்துவிடும். அமெரிக்க ஆதரவு ஈரான் அரசை நம்ப முடியாது என்ற நிலைக்கு ஆப்கானிஸ்தானும் வந்துவிடும். அப்போது அது பாகிஸ்தானை சார்ந்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். இப்படியொரு சூழ்நிலை வந்துவிடக் கூடாது என்பதே இந்தியாவின் நீண்டகால கவலை. மத்திய ஆசியா மற்றும் அதையும் தாண்டியுள்ள நாடுகளுக்கான பாதை அடைக்கப்படுவது ஒரு பக்கம் என்றாலும் ஷா ஆட்சியின் போது அந்த நாட்டுடன் கசப்பான வரலாற்றையும் இந்தியா மறக்க முடியாது. பனிப்போர் காலத்தில் பஹ்லவி குடும்பம் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் கொள்கைகளை மட்டும் செயல்படுத்தவில்லை, அதையும் தாண்டி பாகிஸ்தானுடனான போர்களில் பகிரங்கமாக இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டது. 1965 நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரின் போது அமெரிக்கா ஆயுத தடையை விதித்தது. இதனால் பாகிஸ்தானுக்கு மேற்கத்திய நாடுகளிலிருந்து ஆயுதம் கிடைப்பது தடைப்பட்டது. அப்போது ஈரான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டு மற்ற நாடுகளிலிருந்து ஆயுதங்களை வாங்கி தன் நாட்டின் வழியாக பாகிஸ்தானுக்கு கொடுத்தது. இதுபோலவே 1966 மற்றும் 1967 பாகிஸ்தானுக்கு F-86 சப்ரே போர் விமானங்கள் 90 எண்ணம் ஈரான் வாங்கி கொடுத்தது. அவை மேற்கு ஜெர்மனியிலிருந்து டெஹ்ரானுக்கு கொண்டு வரப்பட்டன. பின்னர் அங்கிருந்து ஈரான் விமானிகள் பாகிஸ்தான் ராணுவ உடையில் அவற்றை பாகிஸ்தானுக்கு ஓட்டிச் சென்று கொடுத்தனர். இதெல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியாமல் நடக்கவில்லை. அந்த நேரத்தில் ஈரானுடன் நல்ல நட்பு இருந்ததால் அமெரிக்கா கண்டும் காணாமல் இருந்தது. 1971 கிழக்கு பாகிஸ்தானில் பாகிஸ்தான் அரசின் கட்டுப்பாடு பலவீனமடைந்தது. அப்போது நடந்த போரில் கிழக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியா ஆதரவாக இருந்தது. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஈரான் குரல் கொடுத்தது. இந்தியா மிகவும் ஆக்ரோஷத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியது.
இதெல்லாம் பஹலவி குடும்பத்தின் கொள்கையோ தனிப்பட்ட விருப்பமோ இல்லை. அப்போதைய சோவியத் யூனியனின் ஆதிக்கத்திற்கு எதிரான மேற்கத்திய நாடுகளின் ஆதரவு பெற்றது என்பதாலேயே பாகிஸ்தானுடன் ஈரான் நெருக்கம் காட்டியது. ஷா எனப்படும் மன்னர் தலைமையிலான ஈரான் அரசு நடுநிலையாக இருக்காது. அது எப்போதும் போல் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே இருக்கும். மேற்கத்திய நாடுகளின் கை அசைவிற்கு ஏற்ப ஆடக்கூடியது என்பதை நம் நாடு தெளிவாக புரிந்து கொண்டுள்ளது. ஈரானின் மன்னராட்சி 47 ஆண்டுகளாக இல்லாமல் இருந்தாலும் அந்த குடும்பத்தின் ரத்தத்தில் எந்த மாற்றமும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை என்று மத்திய அரசு தீர்க்கமாக நம்புகிறது. ஏற்கனவே பட்டத்து இளவரசர் முகமது ரெசா ஷா பஹ்லவி தன் அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படையாகவே தெரிவித்துவிட்டார். அதனால் ஈரானில் மீண்டும் ஷா ஆட்சி ஏற்படுவது நம் நாட்டின் நலனுக்கு எதிராகவே இருக்கும். அதே நேரத்தில் ஷா ஆட்சியில் மதவாதம் இருக்காது, நவீனத்துவத்திற்கு முக்கியத்துவம் இருக்கும். அதனால் இப்போதுள்ள மத தலைவர்கள் ஷா போல் மாறி தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதே மத்திய அரசின் எண்ணமாக இருக்கிறது.